ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அடுத்த ஆண்டு விடைத்தாள் திருத்த அவர்கள் வரமறுக்கும் நிலை ஏற்படும் என்று தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுகூட்டலில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருப்பதால் அந்த விடைத்தாள்களை ஏற்கனவே திருத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளதாக தந்தி டிவியில் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஒன்று வெளியானது. இதுகுறித்து பேட்டியளித்த தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் சாமி சத்தியமூர்த்தி, மதிப்பெண்கள் மாறுபாடு இருந்ததற்கு ஆசிரியர்களின் மன அழுத்தமே காரணம் என்றார். அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு விடைத்தாள்களை திருத்தினால் மட்டுமே இதுபோன்ற சிக்கலை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆசிரியர்களை பொறுத்தவரை யாரும் தவறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வதில்லை. மன உளைச்சல், நீண்ட தூர பயணம், மின்சார குறைபாடு, அறைகளில் போதிய இருக்கையின்மை, மிகுந்த குடும்ப சூழ்நிலை, உடல்நிலை போன்றதனால் ஒரு சில தவறுகள் நடைபெறுகின்றன. இதற்கு அரசு தேர்வுத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது அவருடைய மனதளவில் இல்லாமல் எதிர்காலத்தில் அவருடைய எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து வருங்காலத்தில் இன்னும் நன்கு திட்டமிட்டு இந்த தேர்வுத்தாள் திருத்தும் பணியை செம்மையாக நடத்தினால் இன்னும் சுத்தமாக 0% குறைபாடு இல்லாமல் நம்முடைய தேர்வு பணி முடியும் என்று ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் யாருமே தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிக்கு வரமாட்டார்கள். இது கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஆகவே அனைவரும் விரும்பி வரத்தக்க வகையில் அந்த தேர்வு மதிப்பீட்டு பணிக்குரிய மதிப்பூதியத்தை முதலில் தமிழக அரசு உயர்த்த வேண்டும்.